அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னது அப்படின்னா, யூனிட் 6ல் சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கியம் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்கும். அந்த டாப்பிக்கில் சங்க இலக்கியங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம நோட்ஸாக எடுத்து பார்க்க போகிறது கிடையாது. அப்படி நோட்ஸாக எடுத்து பார்த்தோம்னா இலக்கியங்கள் உங்களுக்கு தெரியும் ரொம்ப போய்கிட்டே இருக்கும். அதனால் நம்ம இதை வந்து ஒரு கொஸ்டின் ஆன்சர் செஷன் மாதிரி பார்க்க போகிறோம். நான் கொஸ்டின் கேட்க ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், தெரியாத கொஸ்டினை தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட்டு சங்க இலக்கியங்கள். Let's go. ஃபஸ்ட் கொஸ்டின், சங்க இலக்கியங்கள் காலம் என்ன? அதாவது எந்த காலத்துலேருந்து எந்த காலம் வரைக்கும் உள்ள நூல்களை நம்ம சங்க இலக்கியம்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். கிமு 3லேருந்து கிபி 3, இதுதான் நமக்கு இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் இயற்றப்பட்ட நூல்கள் தான் சங்க இலக்கியங்கள்னு சொல்கிறோம். சங்க இலக்கியத்தோட வேறு பெயர் என்ன? சங்க இலக்கியத்தை வேற எந்த மாதிரி பெயர்களால் நம்ம சொல்லுதோம்? வீர யுக பாடல்கள். சங்க இலக்கியங்களை நம்ம என்ன சொல்றோம்னா வீர யுக பாடல்கள் அப்படின்னு சொல்றோம். 8 தொகை நூல்களை நம்ம 3 விதமா பிரிப்போம். அது எந்த மாதிரியெல்லாம்? 1 அகநூல், 2வது புறநூல், 3வது அகமும் புறமும் சேர்ந்த நூல். 8 தொகை நூல்கள்ல அகநூல்கள் எதெல்லாம் அகநூல்கள்? நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, கலித்தொகை, அகநானூறு, இந்த 5ம் அகநூல்கள். 8 தொகை நூல்களில் புறநூல்கள் எதெல்லாம்? 1 புறநானூறு, 2 பதிற்றுப்பத்து, இந்த 2 தான் புறநூல். தொகை நூல்களுள் அகமும் புறமும் சேர்ந்த நூல் எது? பரிபாடல். நற்றிணையோட பாடல்கள் எத்தனை? 400 பாடல்கள் பிளஸ் ஒரு கடவுள் வாழ்த்து, மொத்தம் 401. நற்றிணையில் மொத்தம் எத்தனை புலவர்கள் பாடியுள்ளனர்? 675 புலவர்கள். நற்றிணையின் அடி வரையறை என்ன? 9லிருந்து 12 அடி. நற்றிணையை தொகுப்பித்தவர் யார்? பன்னாடு தந்த மாறன் வழுதி. 8 தொகையில் காலத்தால் முந்தைய நூல் எது? புறநானூறு. 8 தொகையில் காலத்தால் பிந்தைய நூல்? பரிபாடல், கலித்தொகை. முதலில் தொகுக்கப்பட்ட 8 தொகை நூல்? குறுந்தொகை. சொல்லும் பொருளும் தொடர்ந்து பாடப்பட்ட 8 தொகை நூல்கள் எவையெல்லாம்? கலித்தொகை மற்றும் ஐங்குறுநூறு. நற்றிணையை பதிப்பித்தவர் யார்? எந்த ஆண்டு? 1914, பின்னத்தூர் நாராயணசாமி. வாழ்க்கை என்னும் நாணயத்தின் இரு பக்கங்களாக நற்றிணை கூறுவன யாவை? வளமை மற்றும் வறுமை. வறுமையில் செம்மையாய் வாழ அறிவுறுத்துவது எது? கல்வி. 8 தொகை நூல்களுள் முதலாவதாக வைத்து போற்றப்படுவது எது? நற்றிணை. நற்றிணை பிரித்து எழுதுக. நல் கூட்டல் திணை, நல்ல திணை அப்படிங்கிற மாதிரி பொருள். நற்றிணையில் கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் யார்? பாரதம் பாடிய பெருந்தேவனார். பிரசம் கலந்த வெண்சுவை தீம்பால் என்ற நற்றிணை பாடலை இயற்றியவர் யார்? போதனார். நற்றிணையின் பேரெல்லை 12 அடி, அதாவது 9லிருந்து 12 அடி. விதிவிலக்காக 13 அடியை இயற்றியவர் யார்? போதனார். பரியே மெலிந்து பந்தர் ஊடி ஏவல் மறுக்கும் சிறுவிளையாட்டி, இது யாருடைய பாடல்? எந்த நூல்ல உள்ளது? போதனார் அவங்க நற்றிணையில் எழுதின பாடல். பிரசம் கலந்த வெண்சுவை தீம்பால், இந்த பாடலோட திணை மற்றும் துறை என்ன? திணை பாலை திணை, துறை மகள்நிலை உரைத்தல். மகள்நிலை உரைத்தல் என்ற துறை வேறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மனை மருட்சி. பொருள் தருக. பிரசம் மீனிங் என்ன? தேன். புடைத்தல் மீனிங் என்ன? கோல் கொண்டு மிரட்டுதல். கொழுநன் மீனிங் என்ன? கணவன். வரன் மீனிங் என்ன? வறுமை. கொழுஞ்சோறு மீனிங் என்ன?
பெருஞ்செல்வம். உள்ளாள் மீனிங் என்ன? நினையாள். மதுகை மீனிங் என்ன? பெருமிதம். இப்போ இலக்கண குறிப்பு வெண்சுவை தீம்பால். இலக்கண குறிப்பு தருக. பண்பு தொகை விரிகதிர் மற்றும் ஒழுகு நீர். இலக்கண குறிப்பு தருக. இணைத்தொகை பொற்களம் மற்றும் பொற்சிலம்பு. இலக்கண குறிப்பு தருக. மூன்றாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகைகள். கொண்ட. இலக்கண குறிப்பு தருக. பெயரெச்சம் அறிவும் மற்றும் ஒழுக்கமும். இலக்கண குறிப்பு தருக. எண்ணும்மை பந்தர். இலக்கண குறிப்பு தருக. பந்தல் என்பதன் ஈற்றுப்போலி. இந்த மாதிரி கொஸ்டின் ஆன்சர் டைப்பில் போடுற வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு கொஞ்சம் சொல்லுங்கள். இதை பொறுத்து நெக்ஸ்ட் வீடியோ இதே மாதிரி போடலாமா, இல்லைனா நம்ம எப்பவும் போல் டைப் பண்ணி போடலாமாங்கிறத வந்து நான் முடிவு பண்ண முடியும். ப்ளீஸ் உங்களோட சஜஷன் என்னவோ அதை சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.